ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க. ஆமாங்க, நான் ரீசெண்டாக வர்ஷாவோட டிஜி சில்வரில் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ வரலட்சுமி பூஜை வர்றனால அம்மனுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் நான் வர்ஷா ஜுவல்லர்ஸில் போய் என்னுடைய டிஜி சில்வரை ரெடியூம் பண்ண போயிருந்தேங்க. ஸோ இப்போ ஷாப்பே அப்படியே வேறு மாறி இருந்தது. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் அப்படியே ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேங்க. எடுத்துகிட்டு எதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வேஸ்டேஜை விட இப்போ அவங்க 1%, 2%லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்களுக்கு வேஸ்டேஜ் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் ரொம்ப மார்க்கெட்லேயே வெரி லோயஸ்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஏன்னா இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஆன்டிக் ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 9 கிராம்ஸ் இருந்தது அந்த ஆன்டிக் ஜிமிக்கி. அந்த ஸ்டோன் வெயிட்லாம் மைனஸ் பண்ணது போக 8.5 8.5 கிராம் கிட்ட தான் வந்தது அந்த ஆன்டிக் ஜிமிக்கி. ஸோ இதோடைய வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% வேஸ்டேஜுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எந்த கடைகளில் பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் 10ல் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் 24, 27 வரையும் கூட போகுது. ஸோ இந்த ஆன்டிக் ஜிமிக்கிக்கு உங்களுக்கு வேஸ்டேஜுங்கிறது டேரெக்டாக இப்போ நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா கூட 6% தான் வேஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அங்கேயே கேரட் மீட்டர் இருக்கும். 22K 916னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஜிமிக்கி ஜஸ்ட் அந்த வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்து வாங்கலாம். இல்லை இவங்கக்கிட்ட ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட இருக்குங்க. ஜிஎஸ்டி கூட கட்ட தேவையில்லை. நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, மங்களில் நம்ம சிட்டு போடுறப்ப ஜிஎஸ்டி கூட கட்ட தேவையில்லை, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த கடைலாம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது. ஒரு 5 சவரன் 7 சவரன் அந்த மாதிரி யோசிப்போம் நம்ம. பட் இது 30 கிராம்ஸ் தாங்க. இது எலக்ட்ரோஃபோமிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோஃபோமிங்க்கெலாம் வேஸ்டேஜ் 8லேருந்து 10% கிட்ட வருதுங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபோமிங் டிசைன் ரொம்ப ஃபேமஸாக வருதுங்க. ரொம்ப லைட் வெயிட்டில் பட் ரொம்ப பார்வையான பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோஃபோமிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கடைகளில் மோஸ்ட் ஆஃப் அதாவது இந்த 3 எழுத்து வார்த்தை உள்ள கடை ஒன்று இருக்குங்க. அங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 20%லேருந்து 24% வரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரேஸ்லெட் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது மினிமம் ஒரு 4 சவரன் 3 சவரன் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஜஸ்ட் 13 கிராம்ஸ் தாங்க. 1.5 சவரன் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஜஸ்ட் 4 கிராம்ஸ் அரை சவரனில் நெக்லஸ் வச்சுருந்தாங்கங்க. அப்படியே வேஸ்டேஜை கேட்டால் இன்னும் மிரண்டுருவீங்க. ஏன்னா நான் அப்படி தான் மிரண்டு போனேன். ஸோ அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்கங்க. அங்கே கடையிலே வச்சுருக்காங்க எதுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் அப்படின்னு. பிளெயின் தாலி சரடுலாம் பார்த்திங்கன்னா 1% வேஸ்டேஜ், பால் சரடு 2%, முகப்பு சரடு 3%. இப்போ நம்ம ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம் பார்த்திங்களா, அதேலே செயின் பாகுபலி, சாக்கோ டைப்பு, லோட்டஸ் டைப்புன்னு இருக்குங்க. அதெல்லாம் 2.5% தான் வேஸ்டேஜ். நிறையா கடைகளில் 8, 10, 12ன்னு சொல்கிறது எல்லாமே இங்கே மேக்ஸிமம் 3% வேஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் செயின் வாங்கிடலாங்க. அதுவும் லைட் வெயிட்டில் செயின் வாங்குறீங்க, ஒரு 2 கிராம்லேருந்து 6 கிராம் செயின் வாங்குறீங்கன்னா அதுக்கு 3.5% வேஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் எல்லாத்துக்குமே 5% வேஸ்டேஜ் தான் வரும் உங்களுக்கு. ஜென்ஸ் பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா 3% வேஸ்டேஜ், 5% வேஸ்டேஜ். இந்த 2 மாடலுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நீங்கள் என்ன டிசைன் எடுத்தாலும் 3%, 5% இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. இது போக ஹாரம், நெக்லஸ், சோக்கர் எல்லாமே ஒவ்வொரு டைப்பு. கோயம்புத்தூர்னா 5%, கேரளா செட்டுனா 3% தான், பாம்பே செட்னா 4%. லாப்பா செட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே லேயராக வரும் பார்த்திங்களா, அந்த செட்டுக்கெலாம் 3% வேஸ்டேஜ் தான். அதே மாதிரி ஆன்டிக்கில் எலக்ட்ரோஃபோமிங் இல்லாதது, அதாவது நகாஸ் ஒர்க் இல்லாமல் பிளெயின் ஆன்டிக்னா 6% வேஸ்டேஜ். அதுவே செமி எலக்ட்ரோஃபோமிங், அதாவது எலக்ட்ரோஃபோமிங்கும் இருக்கும், நகாஸ் ஒர்க்கும் அப்படியே பாதி இருக்கும். அது மாதிரி உள்ளதுன்னா 6%ங்க. ஃபுல் எலக்ட்ரோஃபோமிங் இம்போர்ட்டட் அப்படின்னா 10% வேஸ்டேஜ். இதே மாதிரி ஷாப்பில் உள்ள எல்லா ஐட்டத்துக்குமே அவங்க வேல்யூ ஆடட் எவ்வளவோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ ஆடட் இருந்தது, இப்போ என்ன வேல்யூ ஆடட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இவங்க இந்த ஆடி ஆஃபரு, தீபாவளி ஆஃபர் அப்படிலாம் எதுவும் போட மாட்டாங்க. பட் நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு வேஸ்டேஜ் எங்கே போனாலும் எங்கள் கடையில் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்துக்க தாங்க வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஜிமிக்கிலாம் பாருங்கள், 6%, 5%, 4.5%. இது எல்லாமே ஸ்டட்டுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேங்கிள்ஸ், கடா, இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கங்க.
நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க. வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூரில் இருக்குது. ஒரே ஒரு பிரான்ச் தான். சென்னை அம்பத்தூரில் வந்து இவங்க கடை இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவைலபிள் தாங்க. இவங்களுடைய எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் வர்ஷா அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் ஸ்டாக்கில் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னால் மேக் டு ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் டைம் கேட்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. வேஸ்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கங்க. ஜஸ்ட் 3.5% வேஸ்டேஜ் தாங்க. நிறையா கடைகளில் நம்ம வந்து ஒரு காயின் வாங்குறதுக்கே 2% 3%லாம் நம்ம கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோம். பட் இந்த நெக்லஸே வந்து நம்ம ஒரு 3.5% வேஸ்டேஜில் வாங்கலான்னா நிஜமாகவே அது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 கிராம்ஸ்கில் தான் வந்திருந்தது. இதுக்கும் அதே மாதிரி தான் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ லைட் வெயிட்டில் நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பட்ஜெட்டில் ஒரு நெக்லஸே வாங்கிடலாம். இவங்கக்கிட்ட மந்த்லி சிட் ஸ்கீமும் அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அவைலபிளாக இருக்குது. டிஜி கோல்டு, டிஜி சில்வர் எல்லாமே வந்து இருக்குது. இந்த மாதிரி நெத்திச்சுட்டி கலெக்ஷன் வந்து பாம்பே டைப்பு, கொல்கத்தா டிசைனு இது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து 5.5% போட்டிருந்தாங்க. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 கிராம்ஸ் கிட்ட வந்திருந்ததுங்க. இவங்களோட மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து கிராமாக ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 11 மந்த் ஸ்கீம் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நம்ம வந்து விதவுட் ஜிஎஸ்டி விதவுட் வேஸ்டேஜ் நமக்கு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நோ மேக்கிங் சார்ஜ், நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்திங்கன்னா 9 மந்த்து தான் ஹோல்டிங் பீரியடு. நீங்கள் 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஓல்டு கோல்டு கொடுத்து கூட நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கிராம்ஸ் உங்களுக்கு முதல்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ கிராம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி. எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜிமிக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து அரௌண்ட் ஒரு 2 சவரன் கிட்ட வந்திருந்ததுங்க. நிஜமாகவே 2 சவரனுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஜிமிக்கி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து நல்லா ஒரு பட்டு சாரிலாம் கட்டுறப்ப இந்த மாதிரி ஜிமிக்கி போடுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஒரு கிராண்டாக ஹாரம், ஒரே ஒரு ஹாரம் போட்டு இந்த ஒரே ஒரு ஜிமிக்கி போட்டோம்னாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதில் அந்த லக்ஷ்மி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனாமல் ஒர்க்கோட சூப்பராக இருந்தது. இவங்கக்கிட்ட உள்ள எல்லா ஜுவல்லரிலேயுமே 916 ஹால்மார்க்கு, ஹெச்யூஐடி நம்பர் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு சிட் ஸ்கீம் வந்து ஜாயின் ஆகி 11 மந்த் ஸ்கீம் முடித்து இங்கே வந்து ஒரு மோதிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என் பையனுக்காக. ஸோ அது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ் ப்ளேலிஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்தீங்கனாலே இவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் லாஸ்ட் இயரே. ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி உங்கள் ஷாப்பை விசிட் பண்ணதுக்கும் இப்போ விசிட் பண்ணதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருந்தது. இந்த நவரத்ன மோதிரம்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச திங்ஸ்க்கெலாம் மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 20, 21, 24 அப்படி தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. பட் இவங்கக்கிட்ட இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்ஸ் கிட்ட தாங்க வந்தது. நிஜமாகவே ஒர்த்து தான். நீங்கள் ஒரு 3000 மந்த்லி சிட்டு போட்டிங்க அப்படின்னா கூட 11 மந்த்ஸில் நமக்கு தாராளமாக 2 கிராம் சேர்ந்துடும். அழகாக வந்து இந்த மோதிரத்தை வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோன் வெயிட்டுக்கு கொஞ்சம் நம்ம பே பண்ண தான் செய்ய வேண்டியது இருக்குங்க. இந்த ஸ்டண்ட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட்லியான ஜிமிக்கி அப்படின்னு சொல்லலாங்க. எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் செஞ்சது தான். இந்த மாதிரி ஃபுல் எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் வர்றதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் வந்து 10% போடுறாங்கங்க. இது வந்து 1 சவரன் கிட்ட இருந்தது. ரொம்ப அழகாக பார்வையாக சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸுமே இவங்கக்கிட்ட நீங்கள் சிட்டு போட்டு எடுக்கிறப்ப 11 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி கூட கிடையாது. அப்படிங்கிறப்ப நிஜமாகவே அது ஒர்த்து தான் இருக்குங்க. ஸோ இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எப்படி ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி அவங்க சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் செஞ்ச ரிங்கு தாங்க. ரொம்ப பார்வையாக பட் லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அரௌண்டு ஒரு 6 கிராம்ஸ் to 8 கிராம்ஸ்க்குள்ளே தாங்க இருந்தது. பட் நல்லா பார்வையாக ஒரு 2 சவரனுக்கு இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு இந்த பென்னண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 16 கிராம்ஸ் இந்த பென்னண்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த நடுவில் உள்ள லக்ஷ்மி பாருங்களேன், அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க. பட் இது வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் செஞ்சது தான். வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 8% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க.
பட் இந்த எலக்ட்ரோ ஃபோமிங்கில் வர்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூஸுக்கு தாங்க யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து லாங் லைஃப் வரும். இவங்க கிட்ட வந்து கஸ்டமைசேஷனே அவைலபிள் தாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பெண்டன்ட் காமிச்சு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டட் வேணும், இது வந்து ஸ்கீமுக்குமே வந்து அவைலபிள் தாங்க. நீங்கள் ஸ்கீம் வந்து முடிகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். எந்த ப்ராடக்ட் பிடிக்குது, இல்லை உங்களுக்கே ஒரு தனியாக ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், நீங்கள் ஏதாவது மாடல் வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்தா கூட அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்கீமுக்கு கூட. இந்த முருகன் பெண்டன்ட் ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக இருந்தாருங்க. இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம் 400 மில்லிகிராம் கிட்ட இருந்தது. வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 6% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. நான் ஜஸ்ட்டு டிஸ்பிளேயில் உள்ளது தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட இப்போ ஆன்லைன் மூலமாக ஆர்டர் வந்தது, இன்றைக்கி வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை கூட ரேண்டமாக நான் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஆர்டர் கொடுத்து கண்டிப்பாக இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெலிவரி வந்து ஒரு சேஃபான டெலிவரி வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெலிவரி சார்ஜஸ் பற்றி நான் எதுவும் கேட்டுக்கலாங்க. உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட கேளுங்க. ஃப்ரைடே வந்து ஷாப் எப்போயுமே க்ளோஸ்டுங்க. ஸோ நீங்கள் மற்ற ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரைடேவும் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் மற்ற டேஸில் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டில் சூப்பராக இருந்ததுங்க இந்த காசு மாலை செட்டு. இது வந்து அவங்களுடைய வர்ஷா வெப்சைட் பேஜில் இருக்கிறது. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோ கோல்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து எல்லோ கோல்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது ஆன்டிக் ஃபினிஷில் இருந்தது, எனக்கு ஆன்டிக் வேணால் எல்லோ கோல்டில் வேணும்னு கேட்டாங்களாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 6 சவரனுக்குள்ளே வந்திருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 சவரன் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு மோதிரமும் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 17 கிராம்ஸ் இருந்ததுங்க. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து லைட் வெயிட்டில் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து வெயிட் வந்து கூட வேணும், இதே மாதிரி ரிங்கு பட் எனக்கு வெயிட் வந்து ஒரு சவரன் வேணும், 1.5 சவரன் வேணும்னா அதே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்கங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி, அதாவது 2025 ஜனவரியில் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. சொல்லி தான் இந்த கடை வந்து அம்பத்தூரில் இருக்குதுன்னு நான் வந்து தேடி போய் நான் வந்து ஒரு யூடியூபர்னே சொல்லாமல் ஜஸ்ட்டு அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு ரிங் எடுத்து ஹெச்ஐடி ஹால்மார்க்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அங்கே வீடியோ எடுத்து அவங்களுடைய ஸ்கீம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதை வந்து அப்போ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நானே ஒரு சிட் ஸ்கீம் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணி அதில் வந்து இந்த வருஷம் பிப்ரவரி மந்த்து மார்ச் மந்த்து அந்த ஸ்கீம் முடிஞ்சு நான் பர்ச்சேஸும் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து அந்த வர்ஷா ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். இவங்ககிட்ட டிஜி சில்வர் இதோட நான் வந்து செகண்ட் டைம் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இந்த வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கப்பிள் ரிங் கூட அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு. இதில் வந்து அழகாக என்னவன் அப்படின்னு எழுதியிருந்தது தமிழில். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம், இது வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வீடியோ எடுத்து போடுறத விட இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சேர நான் வந்து எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூகுளில் போய் வர்ஷா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இதாக வரும் evrsha.in அப்படின்னு வரும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட உள்ள எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலாங்க. அதாவது எது ஸ்டாக்கில் இருக்குது, எது வந்து இல்லை, அது வந்து ஆர்டர் பண்ணால் மேக் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில கேட்டகரிஸை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். எத்தனை வந்து ப்ராடக்ட் வந்து இன்பில்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிங்குன்னு எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட 3396 ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதில் எதெல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது, எதெல்லாம் வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் இருந்தது தான். பட் அது வந்து சேல் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு திரும்ப அதே மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாரமாகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், லாங் செயின் எல்லாமே நீங்கள் அந்த தெளிவான அந்த பிக்சரோடு இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் அப்படிங்கிறத அந்த பிக்சர் பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து நீட்டாக புரிஞ்சிடும், இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு லைவ் வீடியோ காலில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இந்த செயின் பிடிச்சிருக்கு, இந்த வெயிட்டை விட கம்மியான வெயிட்டில் வேணும், இந்த வெயிட்டை விட கூட வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது மாதிரி செஞ்சும் கொடுப்பாங்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு கலெக்ஷன் கிட்டத்தட்ட 7758 ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு சில கலெக்ஷன் ஸ்டாக்கில் இருக்கும், ஒரு சில கலெக்ஷன் மேக் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
காஸ்டிங் டைப் வேணுமா, இல்லை ஆன்டிக் கலெக்ஷன் வேணுமா, இல்லை ஸ்டட்டு மாதிரி வேணுமா, ஹேங்கிங் தொங்குற மாதிரி வேணுமா? ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குங்க. மேலே வந்து ஷார்ட் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லோ டு ஹைலேருந்து அப்படிங்கிற மாதிரியும் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஒரு ஐட்டம் தாங்க வேணும், இதை வந்து எப்படி நம்ம இதில் சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் ஸ்க்ரீனில் மேலே அந்த 3 கோடு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கேட்டகரிஸ்ன்னு வரும். குயின்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, விமன் 1 விமன் 2ன்னு. ஸோ விமன் 2 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி பார்த்தப்ப என்ன இருந்ததுன்னா, நோஸ் பின்னு எல்லாமே இருந்தது, எல்லா கலெக்ஷனும் இருந்தது. என்னடா அப்போ விமன் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸாக அந்த தாலி சரடு, முகப்பு தாலி செயின், அதாவது ஒரு கல்யாண பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் விமன் 1ல் வந்து இருந்ததுங்க. நெத்திச்சுட்டி, ஒட்டியானம், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு கிங்ஸ் கேட்டகரியை கிளிக் பண்ணேன்னா மென்னுக்கு பிரேஸ்லெட், செயின், ரிங்கு, கடா, பெண்டன்ட் அந்த மாதிரி இருந்தது. அதர்ஸை கிளிக் பண்ணும் போதில் திருமாங்கல்யம், யூனிசெக்ஸ்னால் 2 பேருமே போட்டுக்கிற மாதிரி உள்ளது. கிட்ஸு, ஸோ கிட்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு, அப்புறம் அர்ணாக்கொடி, பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த யூனிசெக்ஸில் செயின், பெண்டன்ட்டு, கப்பல் ரிங்கு. அடுத்து திருமாங்கல்யம்னு ஒரு செக்ஷனே இருந்ததுங்க. தாலி உருக்கல், லக்ஷ்மி காசு, அந்த குண்டு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த நெத்தி பட்டையிலலாம் வந்து ஒரு சில காஸ்ட்டில் வந்து போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி ஸோ நீங்கள் எது வேணாலுமே உங்ககிட்ட வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் நினைக்காத ஒன்று இது அது இல்லவே இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்ககிட்ட நீங்கள் வந்து இதை கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியுமா, இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கேளுங்க. அவங்க எல்லாமே ஓப்பனாக உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. எவ்வளோ கிராம்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். டே டு டேயில் வந்து என்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்குங்கிறதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து நம்ம இவங்ககிட்ட ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைனில் எப்படி ரெடியூம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வருஷால இதுக்கு முன்னாடி நீங்கள் சிட்டு போட்டிருக்கீங்களா, டிஜி சில்வரு அப்படி இல்லைன்னா ஸ்கீமு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching the video. Bye. Happy savings.